ஓம் சாந்தி. இன்றைக்கான புருஷார்த்தம். இன்று பாபா குழந்தைகளை பார்த்து கதைக்கின்றார். குழந்தைகளே, பாபா எப்போதும் கூறுகின்றார், பந்தனத்தில் இருந்து விடுபடுங்கள், கர்மாவில் இருந்து விடுபடுங்கள், கவலையற்ற பேரரசாகுங்கள். இவை அனைத்தின் சாராம்சம் முற்றிலும் விலகியிருப்பது மற்றும் ஒவ்வொரு சிந்தனையிலும் சரணடைந்த குழந்தையின் முழு பொறுப்பையும் தந்தை கவனித்துக் கொள்கின்றார். குழந்தைகளே, இந்த பணி கடினமல்ல, எளிதானது. நீங்கள் ஒளியாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, உங்கள் மீது முழு கவனத்தையும் வைத்து பாபாவின் தினசரி முரளி கருத்தை உங்கள் விழிப்புணர்வில் வைத்து வேலையை செய்யுங்கள். அப்போது பாபாவே உங்களை எல்லாவற்றிலிருந்தும் விலக்கி விடுவார். குழந்தைகள் நன்கு முயற்சி செய்வதை பாபா கண்டார். ஆனால் ஒவ்வொரு எண்ணத்தில் விலகி இருந்து தந்தை சிவனுடன் அமர்ந்து மனதின் சேவையை அதிகரிக்க பயிற்சி செய்து கொண்டே இருங்கள். குழந்தைகளே, நான் பரமபிதா பரமாத்மா சிவன், உலகம் முழுவதையும் காப்பவன். கடவுள், ஈஸ்வரர், அல்லாஹ், அதாவது எனக்கு பல பெயர்கள் உண்டு. ஒவ்வொரு குழந்தையும் என்னை அழைக்கின்றது. இந்த நேரத்தில் மற்றும் குழந்தைகளாகிய நீங்கள் எஜமானர் கடவுள், அதாவது நான் தந்தை மற்றும் நீங்கள் என் மகன்கள். உலக வாழ்க்கையில் எந்த மன்னனும் தன் மகனுக்கு தன் இருக்கையை கொடுக்கிறான். அவன் திறமையானவனாக இருந்தால் மட்டுமே அவர் தனது ராஜ்யத்தை பாதுகாப்பாக வைத்திருக்க முடியும். அதேபோல் இப்போது நாடகத்தின் கடைசி நேரமும் முடிவடைகின்றது. எனவே நான் தந்தை குழந்தைகளாகிய உங்களை எனது பதவியாக ஆக்குகின்றேன். அதாவது கடவுளே, இந்த உலகத்தை உங்களிடம் ஒப்படைக்கவும் நீங்கள் அவர்களின் அழைப்பை கேட்டு அவர்களின் நலனை செய்யுங்கள். ஆனால் அதற்கு முன் நன்றாக உங்களுக்கு அந்த அற்புத சக்திகளை வழங்குகின்றேன். அதற்கு முன் கடவுள் என்ன செய்கின்றார்? எங்களுக்கு அந்த அற்புத சக்திகளை வழங்குகின்றார். அதனால் உங்கள் பணியை நீங்கள் துல்லியமாக செய்ய முடியும். ஓம் சாந்தி.